தைப்பூசம் பார்த்தோம்னா ஒரு தனி சிறப்பு வாய்ந்த நாள். இந்த தைப்பூசத்துக்கு ஒரு சின்ன வரலாற்று கதையே இருக்கு. என்னன்னா 12 ராசிக்காரர்களையே குறிப்பிட்டு 4 ராசிக்காரர்களுக்கு மட்டும்தான் உடனடி பலன் அப்படிங்கிறது கிடைக்கும். செவ்வாயோட ஆதிக்கம் நிறைந்ததுதான் இந்த செவ்வாய்க்கிழமையே. ஸ்ரீ வராகி டிவி நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் மோனிகா ராஜ்கமல் அவர்களை தான் பார்க்க போறோம். வணக்கம் மேம். வணக்கம்மா. மேம், வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அதுக்கான சந்தேகங்கள் வந்தாலே அதுக்கான விளக்கமும் பதிலும் தெளிவா உங்ககிட்ட கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி மேம். ஓகே மேம். மேம், இப்போ எல்லா நாளுமே நல்லாவே வழிபாடு பண்றோம். ஆனாலும் இந்த தைப்பூசம் அப்படின்னு வந்துட்டாலே இன்னும் சிறப்பா வழிபாடு பண்றோம். அதுக்காக பல நாட்கள் விரதம் இருந்து அந்த அளவுக்கு அவருக்காக எஃபோர்ட்ஸ் போட்டு நம்ம வழிபாடு பண்றோம். இப்போ எதனால இந்த வழிபாடு அப்படின்னு நீங்க சொல்ல முடியுமா? முதல்ல இந்த தைப்பூசம் பார்த்தோம்னா ஒரு தனி சிறப்பு வாய்ந்த நாள். மாதத்துல வரக்கூடிய அந்த மாதம் ஒரு முறை வரக்கூடிய பூச நட்சத்திரத்தை விட இந்த தை மாதம் வரக்கூடிய பூச நட்சத்திரத்தை தான் நம்ம ஒவ்வொரு வருடமுமே சரி தைப்பூச திருவிழாவா கொண்டாடிட்டு இருக்கோம். இந்த தைப்பூசத்துக்கு ஒரு சின்ன வரலாற்று கதையே இருக்கு. என்னன்னா முருகப்பெருமானுக்கு அம்பிகையான பார்வதி தேவி ஞானவேல் கொடுத்த தினம் தான் இந்த தைப்பூச தினம். சோ இந்த தைப்பூசம் அப்படின்னாவே நிறைய பேர் பாத்தீங்கன்னா காவடி எடுத்து தன்னுடைய வேண்டுதலை நிறைவேற்றுவதாகட்டும், அடுத்து பால்குடம் எடுத்து கொண்டு போயிட்டு பழனியில இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு அன்றைய தினம் முழுக்க பாத்தீங்கன்னா பால் அபிஷேகம் உன்னதமான ஒரு நிலையில நடைபெறும். சோ அன்றைய தினம் மட்டும் ஒரு லிமிட்டே இருக்காது. வரக்கூடிய பக்தர்கள் கொண்டு வர பாலை அபிஷேகம் செஞ்சுட்டே இருப்பாங்க அன்றைய தினம் பழனி திருத்தலத்துல. சோ இந்த தைப்பூச தினத்தன்று ஞானவேல் பெற்ற தினமாக கருதப்பட்டு நமக்கு துன்பங்கள் அகலணும், ஒரு வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தடைகள் இது எல்லாமே அகலணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமா இந்த தைப்பூச தினத்தன்று விரதம் இருந்து வழிபாட்டு முறையை துவங்கலாம். ஓகே மேம். இப்ப என்னன்னா தைப்பூச வழிபாடு அப்படின்றது 48 நாள், 28 நாள், 21 நாள் அப்படி கணக்கு சொல்றாங்க. ஆனா இது போன மாசமே ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. பட் சில பேர் இப்ப மிடில்ல ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சில பேர் இன்னும் ஸ்டார்ட் பண்ணாமலே இருப்பாங்க. இப்ப இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. இந்த கொஞ்ச நாள்ல இதுக்கப்புறமா யாராச்சும் அவருக்கு விரதம் இருக்கணும்னு ஆசைப்பட்டா இதுக்கப்புறமும் விரதம் ஸ்டார்ட் பண்ணலாமா? தாராளமாக துவங்கலாம். சோ இது ஒரு நல்ல கேள்வி. சோ விரத முறை அப்படிங்கிறது 48 நாள்ல அதிகபட்சமாக தொடங்கி அடுத்தது 21 நாள், அடுத்தது பார்த்தோம்னா 11 நாள், அடுத்தது 9, அடுத்தது 7 நாள். சோ இந்த மாதிரி ஒரு விரத நாட்களை நீங்க தாராளமா கடைபிடித்து விரதம் ஒன்றை இருக்கலாம். விரதம் இருக்கும் நேரத்துல யார் மேலையும் அதிகப்படியாக கோபம் கொள்ளக்கூடாது. அதே சமயம் கெட்ட வார்த்தைகளும் உபயோகிக்க கூடாது. அடுத்து பார்த்தோம்னா சத்துவான ஒரு உணவு முறையை தான் நீங்க கடைபிடிக்கணும். காரசாரம், மசாலா போன்ற உணவுகள், அசைவ உணவுகள் இது எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ண வேண்டியது கட்டாயம் இந்த விரத முறை இருக்கவங்களுக்கு மட்டும். சோ அடுத்தது இந்த விரத முறை ஒரு சிலர் பாத்தீங்கன்னா சாப்பிடாம இருக்க முடியாது, என்னால ஆரோக்கியம் சின்ன சின்ன குறைபாடுகள் இருக்கு, என்ன செய்யறதுன்னு கேட்பாங்க. சோ அவங்க தாராளமா பழங்கள், பால் பழங்கள் ஒரு வேளைக்கு உட்கொண்டு மற்ற 2 வேளைகளையும் உணவு உட்கொண்டு நீங்க விரத முறையை தாராளமா கண்டினியூ பண்ணிக்கலாம். மேம், எனக்கு இப்போ இன்னொரு சந்தேகம். இப்போ பெண்களுக்கு பாத்தீங்கன்னா மாதவிடாய் நாட்கள்ல வந்துரும். சில பேருக்கு அந்த 48 நாள் விரதம் அப்படின்னு இருக்கும்போது எப்பவும் போலதான் அந்த ஒரு வாரத்தை கணக்குல எடுத்துக்காம அதுக்கப்புறம் அடுத்த நாள் அப்படியே கணக்குல வச்சுட்டு நம்ம பார்ப்போம். பட் என்னன்னா இப்போ 11ஆம் தேதி தான் தைப்பூசம் அப்படின்னா அதுக்கு முன்னாடியே சில பேருக்கு மாதவிடாய் வந்துருச்சு அப்படின்னா அவங்க எப்படி வழிபாடு பண்றது சொல்ல முடியுமா மேம்? நிச்சயமாக. சோ பெண்களுக்கு இந்த மாதம் வரக்கூடிய இந்த நாட்கள்ல விரதத்தை தாராளமா நீங்க கண்டினியூ பண்ணலாம். எப்படின்னா அந்த தீபம் மட்டும் நீங்க ஏத்தக்கூடாது. வீட்டுல தினமும் முருக படத்துக்கு நீங்க தீபம் ஏத்தி ஒரு வழிபாட்டை செய்வீங்க இல்லையா? சோ அந்த தீபத்தை நீங்க ஏற்றாம உங்களுக்கு திருமணமான பெண்ணா இருந்தா தாராளமா உங்களுடைய கணவர் அந்த தீபத்தை ஏற்றி வைக்கலாம். நீங்க தள்ளி இருந்து முருகப்பெருமான கையெடுத்து கும்பிட்டு வழிபாடு மனசால கும்பிட்டுக்கலாம். அதுல எந்த ஒரு தடங்களும் கிடையாது.
ஸோ அதை செய்யலாம். அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா ஒரு சிலருக்கு வந்துட்டு இப்போ நாளைக்கு வந்து தைப்பூசம்னா நாள் வந்து முடியக்கூடிய ஸ்டேஜஸ் வந்து இருக்கும் பெண்களுக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க மறுநாள் வந்து தலை குளிச்சுட்டு தாராளமா நீங்க வந்து அந்த பூஜை புனஸ்காரங்களை மேற்கொண்டு செய்யலாமே தவிர அந்த குறிப்பிட்ட அந்த 4 நாட்கள் மட்டும் நீங்க தவிர்த்து கொள்றது நல்லது. தீபம் ஏத்துறதாகட்டும், சுவாமி படங்களை தொடுறதாகட்டும், இந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்து தள்ளி இருக்கிறது நல்லது. அதை மொத்தமாவே உங்க குடும்பத்துல வேற யாராவது உறுப்பினர் இருக்காங்களா வீட்ல அப்படிங்கிறவங்க தாராளமா அவங்க அதை கண்டினியூ பண்ணிக்கலாம் அந்த 4 டேஸ்க்கு மட்டும். அப்படின்னா வந்துட்டு இப்போ மாதவிடாய் இருக்கிறவங்க வந்து அந்த மாதவிடாய் நாட்கள்ல விரதம் இருக்கலாம். பட் சாமி கும்பிடுறதோ, விளக்கேற்றதோ, பூ வைக்கிறதோ அந்த மாதிரி சாமி படத்துக்கு முன்னாடி வந்து இல்லாம, நார்மலா மனசார வந்து நம்ம வந்து விரதம் இருந்துக்கலாம். கரெக்ட்டா மேம்? கரெக்ட்டுமா, நிச்சயமாங்க. ஓகே மேம். தேங்க் யூ மேம். மேம் இன்னொரு டவுட் என்னன்னா, இப்போ வந்துட்டு சில பேர் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, தைப்பூசத்துக்கு மாலை போடுவாங்க. பெண்கள் வந்து காப்பு கட்டுவாங்க. இப்போ வந்து மாதவிடாய் நேரம் வந்துருச்சு. மாலை போட்டு 48 நாளோ, 21 நாளோ, 7 நாளோ, 11 நாளோ மாதவிடாய் வந்து வந்துருச்சு. அந்த டைம்ல வந்து அவங்க அந்த காப்பு கழட்டணும், மாலை கழட்டணும்ன்ட்டு ஏதாவது வந்து விதிமுறை இருக்கா மேம்? தாராளமா அந்த மாதிரி எதுவும் கிடையாது. தாராளமா நீங்க வந்து அதை உபயோகிச்சுட்டே அந்த மாதிரி டைம்ல வந்து நீங்க தீபம் ஏத்தாம சுவாமியோட திருவுருவப்படாம தொடாம இருந்தாலே போதும். கொஞ்சம் தள்ளி நின்று ஒரு 4 அடிக்கு தள்ளி நின்று நீங்க சுவாமி தரிசனம் செய்யறது இது எல்லாமே வந்து செஞ்சு கொள்ளலாம் தவிர தீபத்தை தொட வேண்டாம். மேம் இப்போ வந்துட்டு எங்கும் முருகர், எதிலும் முருகர் அப்படிதான் போயிட்டு இருக்கு. நம்மளும் அப்படிதான் பார்த்துட்டு இருக்கோம். ஆனா இந்த நேரத்துல எனக்கு என்ன சந்தேகம்னா, முருகர் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே எல்லாருக்குமே உகந்தவர்ன்னு எல்லாருக்கும் நல்லா தெரியும். பட் எந்த ராசிக்காரங்க முருகரை கும்பிட்டா உடனே ஜாக்பாட் அடிக்கும்? 1 நாள், 2 நாள், 3 நாள் இல்லப்பா, நீ போன உடனே உனக்கு வந்துட்டு ஜாக்பாட் அடிக்கும் அப்படின்னு சொன்னா எந்த ராசிக்காரர்களா இருப்பாங்க மேம்? கட்டாயம் வந்து இப்போ 12 ராசிக்காரர்களையே குறிப்பிட்டு 4 ராசிக்காரர்களுக்கு மட்டும்தான் வந்து உடனடி பலன் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ முறையான யார் ஒருத்தங்க முருகர் வழிபாடை வந்து மேற்கொண்டு செய்யறாங்களோ கட்டாயம் வழிபாட்டு முறையில எந்த ஒரு சின்னஞ்சிறு ஒரு தவறுகளும் இருக்கக்கூடாது. ஸோ யார் எந்தெந்த ராசி அப்படிங்கிறத முதல்ல பார்த்துருவோம். முதலாவது ராசியாக மேஷ ராசி, 2வது ராசியாக விருச்சிக ராசி. ஸோ இந்த 2 ராசியுமே பார்த்தீங்கன்னா செவ்வாயோட அதிபதியா வரார் 2 வீட்டுக்கும். சோ அந்த செவ்வாயோட தாக்கம் ஆதிக்கம் அப்படிங்கறது அந்த இடத்துல நமக்கு அதிகமா இருக்கிறனால செவ்வாயினாவே முருகப்பெருமான் தான். சோ அதனால முருகப்பெருமானுடைய அருள் அப்படிங்கிறது இந்த 2 ராசிக்காரர்களுக்குமே சரி பரிபூர்ணமா வந்து ஒரு வழிபாட்டின் மூலம் வந்து கிடைக்கும். அடுத்த 2 ராசிக்காரர்கள் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா தனுசு ராசியும் மீன ராசியும். சோ இந்த 2 ராசியுடைய அதிபதி அப்படின்னு பார்க்கும் பொழுது குருவுடைய வீடா வருது. சோ குரு அப்படின்னாவே திருச்செந்தூர்ல முருகப்பெருமான் வந்து குரு பகவானா வந்து அமர்வுல இருக்காரு. சோ குரு பகவானா இருக்கக்கூடிய அந்த முருகப்பெருமானுடைய அருள் பரிபூர்ணமா கிடைக்கிறதுக்கு இந்த தனுசு ராசிக்காரர்களும் மீன ராசிக்காரர்களும் சரி முறையான ஒரு வழிபாடு செஞ்சாங்கன்னாவே போதும், முருகருடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். ஓகே மேம். மேம் அடுத்து என்னன்னா, இந்த 4 ராசிகள் பத்தி சொல்லியிருக்கீங்க. இந்த 4 ராசிகளும் அறுபடை வீட்டுல எந்த வீட்டுக்கு போய் அவரை பார்த்தா நல்லது? இந்த 4 ராசிகள் மட்டும் இல்லாம மீதம் இருக்க ராசிகளும் எந்த வீட்டு அறுபடை வீடுகள்ல எங்க போய் பார்த்தா ரொம்ப நல்லது? உடனுக்குடனே அவங்களுக்கு வந்து நல்லது நடக்கும். ஸோ முதல்ல மேஷ ராசியில இருந்தே பார்த்துருவோம். இந்த மேஷ ராசிக்காரங்க பொதுவாகவே வந்து பழனி போனா மிக சிறப்பான ஒரு பலன் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ மேஷம்னாவே நமக்கு மேடு பகுதி அப்படின்னு சொல்லக்கூடிய இடம். ஸோ கட்டாயம் வந்து பழனியில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய அருள் கிடைக்கணும்னா செவ்வாய்க்கிழமை அன்று பழனி முருகனை தரிசனம் செஞ்சுட்டு வந்தாவே போதும், பரிபூர்ணமா அருள் அப்படிங்கிறது கிடைச்சிரும். ஸோ அடுத்ததாக பார்த்தோம்னா ரிஷப ராசி. இந்த ரிஷப ராசிக்காரங்க பார்த்தோம்னா திருத்தணியில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஆலயங்களுக்கு வந்து வியாழக்கிழமை என்று செஞ்சு தரிசனம் செஞ்சுட்டு வந்தாங்கன்னா பரிபூர்ணமாக அவங்களுக்கு ஒரு அருள் அப்படிங்கிறது கிடைக்கும். இதுல எதனால வியாழக்கிழமையை நான் மென்ஷன் பண்ணேன்னா இந்த ரிஷபராசிக்காரங்களுடைய லாபஸ்தானம் பார்த்தோம்னா குருவுடைய வீடு, வியாழன்னா குரு. ஸோ கட்டாயம் வியாழக்கிழமை அன்று திருத்தணி போயிட்டு வரும் பொழுது பெரிய லெவல்ல இவங்களுக்கு மாற்றங்கள் வாழ்க்கையில வந்து கொடுக்கும். ஸோ அடுத்தது 3வதாக பார்த்தோம்னா மிதுன ராசி. இந்த மிதுன ராசிக்காரங்க எப்பயுமே வந்து சுவாமி மலையில வந்து அடிக்கடி தரிசனம் செஞ்சுட்டு ஒரு பாத யாத்திரையா செல்லும் பொழுது வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிறவங்க தாராளமாக அடிக்கடி செல்லலாம். ஸோ வாரம் ஒரு முறை செல்லலாம். ஸோ இந்த மாதிரி வந்து அவங்க அடிக்கடி தரிசனம் செஞ்சாங்கன்னா சீக்கிரமாவே ஒரு உயர்வு நிலைக்கு வாழ்க்கையில வந்து அடைய முடியும். ஸோ அடுத்த 4வது ராசியாக கடக ராசி. ஸோ இந்த கடக ராசிக்காரங்க வணங்க வேண்டிய முருகர் அப்படின்னு பார்த்தோம்னா பழமுதிர் சோலையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஆலயங்களுக்கு மாதம்
மாதம் ஒரு முறையாவது சென்று வந்தாங்கன்னா சிறப்பான ஒரு பலன் அப்படின்னு கிடைக்கும். ஸோ வாரம் ஒரு முறை செல்ல முடியாதவங்க மாதம் ஒரு முறை செல்லலாம். அதுவும் முடியலன்னா 6 மாசத்துக்கு ஒரு முறையாவது செல்லலாம். அங்க இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய திருவுருவ படத்தை வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து வாரம் ஒரு செவ்வாய்க்கிழமை அன்று தீபம் ஏத்தி வழிபாடு செஞ்சாவே போதும். சிறப்பான ஒரு பலன்கள் அப்படிங்கிறது கடகராசிக்காரங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ அடுத்த ராசியாக சிம்ம ராசி. இந்த சிம்ம ராசிக்காரங்க வந்து திருச்செந்தூர் முருகப்பெருமான வந்து வியாழக்கிழமை நாளன்று தரிசனம் செய்யணும். ஸோ எதனால வந்து இந்த இடத்துல வியாழக்கிழமை அப்படின்னு சொன்னோம்னா, திருச்செந்தூர்ல வந்து குரு பகவான் குருவுடைய ஒரு அம்சமாக நமக்கு வந்து முருகப்பெருமான் காட்சி தரனால, ஸோ கட்டாயம் வியாழக்கிழமை நாளன்று திருச்செந்தூர் போய் தரிசனம் செஞ்சுட்டு அந்த கடல் தீர்த்தத்துல நீராடிட்டு வந்தாலே போதும். அவ்வளவு ஒரு உன்னதமான ஒரு பலன் வந்து சிம்ம ராசிக்காரங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ அடுத்த 6வது ராசியாக கன்னியா ராசி. ஸோ இந்த கன்னியா ராசிக்காரங்களுடைய அதிபதின்னு பார்த்தோம்னா புதன். ஸோ இந்த கன்னியா ராசிக்காரங்க கட்டாயம் திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய முருகருடைய ஆலயங்களுக்கு செவ்வாய்க்கிழமை தோறும் ஒரு நெய் தீபம் போட்டுட்டு வரும் பொழுது நிச்சயமா அவங்க வாழ்க்கையில ஏற்படக்கூடிய தடைகள் மொத்தமாவே வந்து அகல ஆரம்பிச்சிடும். ஸோ அடுத்த ராசியாக நமக்கு பார்க்கும் பொழுது துலாம். ஸோ இந்த துலா ராசிக்காரர்கள் வந்து போக வேண்டிய முருகர் ஆலயம் அப்படின்னு பார்த்தோம்னா கட்டாயம் திருத்தணியில் இருக்கக்கூடிய முருகருடைய வழிபாட்டை மேற்கொண்டு செய்யணும். அங்க வந்து பழங்கள் வாங்கி கொண்டு முருகர் கிட்ட கொடுத்துட்டு அதை பஞ்சாமிர்தத்துக்காக வந்து அந்த அபிஷேகம் செய்யக்கூடியதுக்காக அந்த பழங்களை நீங்க வாங்கி கொடுத்துட்டு மட்டும் வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில கிடைக்க வேண்டிய பணம், தடைப்பட்டு இருக்கக்கூடிய பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களாகட்டும் அனைத்துமே வந்து அகலும். ஸோ அடுத்த ராசியாக விருச்சிக ராசி. ஸோ இந்த விருச்சிக ராசி நான் 4 ராசியில சொன்ன 2வது ராசியாக விருச்சிக ராசி. ஸோ இந்த விருச்சிக ராசிக்காரங்க பொதுவாகவே முருகரை கும்பிட்டீங்கன்னா ஜாக்பாட், நினைச்ச காரியங்கள் நடக்கிறது, இந்த மாதிரி ஒரு அம்சமுடைய ராசி உங்களுடையது. செவ்வாயோட ஆதிக்கம் அதிகமா பெற்றுள்ள ராசி உங்களுடைய இதுதான். ஸோ கட்டாயம் செவ்வாய்க்கிழமை தோறும் பழனி ஆண்டவர் வழிபாடை மேற்கொண்டு செய்யணும். செவ்வாய்க்கிழமையில பழனி கோவிலுக்கு மட்டும் நீங்க போயிட்டு வந்தீங்கன்னாவே போதும். அடுத்தடுத்து வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய தடைகள் எல்லாமே ஒவ்வொன்றாக அகன்று விடும். ஸோ அடுத்தது ராசியாக பார்த்தோம்னா தனுசு. ஸோ இந்த தனுசு ராசியுடைய அதிபதின்னு பார்க்கும் பொழுது குருவா வராரு. ஸோ இந்த குரு பகவானா இருக்கக்கூடிய நிலையில வந்து நீங்க கட்டாயம் திருச்செந்தூருக்கு வாழ்க்கையில ஒரு முறையாவது போயிட்டு வர முயற்சி செய்யுங்க. அதிகமா பார்த்தோம்னா இந்த தனுசு ராசிக்காரங்க திருச்செந்தூர் போலான்னு டிக்கெட் போட்டாவே ஏதாவது ஒரு தடைகள், தாமத நிலைகள் உங்களுக்கு வந்து ஏற்படுத்தும். ஸோ கட்டாயம் வந்து வாழ்க்கையில ஒரு முறை போகணும். அடிக்கடி போனீங்கன்னா ரொம்பவே சிறப்பு. உங்களுக்கு வந்து முருகப்பெருமானுடைய அருள் பரிபூர்ணமா கிடைக்கிறதுக்கு ஒவ்வொரு வியாழக்கிழமையும் காலையில 6 to 7 முருகரை தரிசனம் செய்ய முயற்சி செய்யுங்க. நிச்சயமா உங்களுக்கு வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய கஷ்ட நிலைகள் எல்லாமே வந்து நிவர்த்தி ஆகும். ஸோ அடுத்த ராசியாக வந்து பார்த்தோம்னா மகரம். ஸோ இந்த மகர ராசிக்காரங்க போக வேண்டிய திருஸ்தலம் அப்படின்னு பார்த்தோம்னா திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய முருகருடைய ஆலயங்களுக்கு கட்டாயம் விசிட் பண்ணணும். ஸோ இவங்க வந்து விசிட் பண்ணக்கூடிய நாள் அப்படின்னு பார்த்தோம்னா திங்கட்கிழமை. திங்கட்கிழமை அப்படின்னு பார்த்தோம்னாவே சோமாவாரம், ஒரு ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட உரிய நாள் அப்படின்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இந்த திங்கட்கிழமை நாளன்று கட்டாயம் முருகருடைய வழிபாடை செய்யும் பொழுது வாழ்க்கையில ஏற்படக்கூடிய கஷ்ட நிலைகள் அனைத்துமே வந்து உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். ஸோ அடுத்த ராசியாக வந்து கும்பராசி. ஸோ இந்த கும்பராசிக்காரங்க பார்த்தோம்னா பொதுவாகவே வந்து குரு பகவான் லாபாதிபதியாகவும் வருமானஸ்தானாதிபதியாகவும் வர நிலையில ஸோ கட்டாயம் நீங்க வீட்டுல வந்து திருச்செந்தூருடைய முருகருடைய திருவுருவ படம் வந்து வைத்திருக்க வேண்டும். ஸோ கட்டாயம் இந்த முருகருடைய திருவுருவ படத்திற்கு வியாழக்கிழமை தோறும் ஒரு நெய் தீபம் போட்டு வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா மிக உன்னதமான ஒரு பலன் அப்படிங்கறது உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த 6 படை வீடுகள்ல எந்த கோவிலுக்கு போகணும் அப்படின்ற சந்தேகம் உங்களுக்கு எழும்பும். பழமுதிர்ச்சோலையில வீற்றிருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஆலயங்களுக்கு நீங்க அடிக்கடி விசிட் பண்ணும் பொழுது பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வேலையில ப்ரமோஷன் வராம இருக்குதா, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் அனைத்திற்கும் ஒரு விடை உங்களுக்கு கிடைச்சுவிடும். ஸோ அடுத்த நிறைவான ராசியாக மீன ராசி. ஸோ இந்த மீன ராசிக்காரங்க பொதுவாகவே பார்த்தோம்னா குருவுடைய அம்சமா இருக்கனால திருச்செந்தூருடைய கோயிலுக்கு அடிக்கடி விசிட் பண்ணணும். அங்க இருக்கக்கூடிய முருகருடைய அருள் பரிபூர்ணமா உங்களுக்கு கிடைக்கும். வியாழக்கிழமை மட்டும் குருஹோரையில நீங்க விசிட் பண்ணி முருகரை தரிசனம் பண்ணிட்டீங்கன்னா வாழ்க்கையில எட்டாத ஒரு உயரத்தை உங்களால நிச்சயமாக அடைய முடியும். மேம் இப்போ வந்துட்டு முருகருக்கு வந்துட்டு செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொல்றாங்க. உண்மையாவே முருகரை செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமையில மட்டும்தான் போய் வழிபாடு பண்ணணுமா, இல்ல எல்லா நாளுமே போயிட்டு எல்லாருமே வழிபாடு பண்ணணுமா? ஸோ
இப்போ பொதுவா பார்த்தோம்னா செவ்வாயோட ஆதிக்கம் நிறைந்ததுதான் வந்து இந்த செவ்வாய்க்கிழமையே. முருகருக்கு உகந்த நாள் தான் வந்து இந்த செவ்வாய்க்கிழமை. அதனாலதான் வந்துட்டு ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையுமே சரி, எந்த ஊர்ல இருக்க முருகர் கோயிலா இருந்தாலும் சரி, நீங்க கியூல நின்னுதான் பார்க்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். செவ்வாய்க்கிழமையில யார் ஒருத்தங்க முருகப்பெருமான தரிசனம் செய்றீங்களோ, நிச்சயமா ஒரு உன்னதமான ஒரு பலன் அப்படிங்கிறது கிடைக்கும். உங்க வாழ்க்கையில வந்து துன்பங்கள் குறையணும். துன்பங்கள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, ஒரு வாழ்க்கையில ஒரு தடைகள் இருக்கு. கடன் பிரச்சனையில நீங்க இருக்கீங்க, அல்லது வேலை இல்லாம இருக்கீங்கன்னா, தாராளமா இந்த செவ்வாய்க்கிழமையில முருகருடைய வழிபாட மேற்கொண்டு செய்யலாம். இல்ல ஒரு சுபகாரியங்கள் தடை உங்க வாழ்க்கையில இருக்கு, ஒரு குழந்தை பாக்கியத்துக்காக வேண்டிக்கிறீங்க, அல்லது திருமண தடைகள்ல வந்து நிறைய இருக்கு, வரன் பார்த்துட்டே இருந்து அமையல, ஒரு சொத்து வாங்கணும், சொந்தமா வீடு கட்டணும், இந்த மாதிரி அமைப்பு உள்ளவங்க தாராளமாக வெள்ளிக்கிழமையும் வியாழக்கிழமையும் முருகருடைய வழிபாட மேற்கொண்டு செய்யலாம். இதுல வந்து வியாழக்கிழமை வந்து ஒரு தனி சிறப்பே இருக்கு. யார் யாருக்கெல்லாம் வேலை சரியாக அமையல அப்படிங்கிறவங்க வியாழக்கிழமையில முருகரை தரிசனம் செய்யலாம். அது மட்டும் இல்ல, தொழில் ரீதியா பிரச்சனைகள் இருக்கு, புதுசா என்னால தொழில் துவங்கவே முடியல அப்படிங்கிறவங்களும் இந்த வியாழக்கிழமையில முருகரை தரிசனம் செஞ்சீங்கன்னா நிச்சயமா உங்களால வந்து ஒரு தொழில் அப்படிங்கிறது உன்னதமான ஒரு உயர நிலை கொண்டு நீங்க அடைய முடியும்.